வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக ஆரம்பிக்குது. இந்த பராபவம் அப்படின்னு சொன்னோம்னா சுழற்சி முறை அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பொருள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்துல ஒரு சுழற்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றது ஒரு தோல்வியையும், தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தோல்வியே இல்லாத சில நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அந்த மேஷ ராசியில இருக்கு, மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இதுதான் வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருட பலன்களை நம்ம தீர்மானிக்கும் போது வருட கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து உச்சம் பெற போறார். கடக ராசிக்கு சென்று அங்க உச்சம் பெற்ற ஒரு குரு பகவானா பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்பியும் அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம் அப்படின்னா விரைவாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது தான் அதிசாரம். இந்த அதிசார ஒரு பயிற்சியாகப்பட்டது ஐப்பசி மாதம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பகவான் மீண்டும் அதிசாரம் பெற்று வருகிறார். இந்த குரு அதிசார நிவர்த்தி ஆகப்பட்டது 25ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி இந்த குரு அதிசார நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி வருகிறார். இது வக்ர கிரகங்கள் அப்படின்றதுனால அது ரிவர்ஸ்ல தான் எப்போதுமே இதனுடைய சுழற்சி இருக்கும். சனி பகவான் இந்த தமிழ் வருடத்துல பராபவ வருடத்துல மீன ராசியில இருந்து வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான இந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்களின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அந்த பலன்கள்ல நமக்கு என்ன மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரியாக சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஒரு சுழற்சி மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. நிறைய மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே இழந்திருப்பாங்க. அந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உறவுகளை முதல்ல இழந்திருப்பாங்க. பண ரீதியான இழப்புகள் நிறைய இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பலவீனங்கள் அதிகமாக இருந்திருக்கும். சில பேருக்கு நோயே வராது அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வியாதிகள் இவர்களினுடைய மனநிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துலையும் பணத்தில் ஏமாற மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஆன்லைன் மோசடியில் ஏமாந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யாருக்காவது கடன் கொடுத்து அந்த நீங்கள் சிறுக சிறுக, அதாவது குருவி எப்படி கூடு கட்டும், ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த பொருட்களை சேகரித்து கூடு கட்டுற மாதிரி இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு 25 வருடத்திற்கு சேமித்து வைத்த பணத்தை ஒரு நம்பி ஒருத்தர்கிட்ட கொடுத்து அது திரும்ப வராத ஒரு சின்ன பிரச்சனைகள், இந்த மாதிரியாக எல்லாம். அடுத்து உறவுகள் ரீதியான பிரிவு, இவர்களுக்காக தான் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்ற இடத்துல அவர்களே உங்களை ஏமாற்றி போறது, இந்த மாதிரியாக எல்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில இழக்காத ஒரு அமைப்புகளே கிடையாது. எல்லா இடத்துலயும் இழந்தாச்சு, இன்னுமே இழக்கிறதுக்கு என்னுடைய உயிர் தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு புது அத்தியாயம் வராதா, ஏதாவது ஒரு வாழ்க்கை மாற்றம் வராதா, அந்த வாழ்க்கை மாற்றத்தினால இனிமேல் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரணும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த மகர ராசி என்பர்கள்
இன்னைக்கு நம்ம வாழ்ந்து நாளைக்கே நம்ம பெரிய ஆளா ஆகணும் அப்படின்ற மாதிரியாக கதையே கிடையாது. இவங்க கிட்ட உழைக்கணும், உழைச்சு சம்பாதிச்சு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்த முன்னேறின ஒரு விஷயங்கள் கூட எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. திரும்பியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வெளிநாட்டுல இருந்து சம்பாதித்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கடைசி இன்னைக்கு திரும்பியும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் இப்ப வெளிநாட்டுல இருக்கணுமா, இல்ல வெளிநாட்டுல இருந்து என்னுடைய சொந்த நாட்டிற்கே போகணுமா, என்னுடைய சொந்த ஊருக்கே போகணுமா, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய இந்த தமிழ் வருடத்துல உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற போறார். 7, 8 என்ற ஸ்தானத்தை அடையிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வாய்ப்புகள்னால அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு உச்சத்தை அடைந்திருப்பாங்க. அந்த உச்சத்துல இருந்து கீழே விழும்போது அதனுடைய வலியும் வேதனையும் பார்த்தீங்கன்னா யாராலையுமே பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு அந்த வேதனைகள். இதை பார்த்து இந்த மகர ராசி என்பர்கள் படக்கூடிய வேதனைகளை பார்த்து இவர்களினுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் வாழ்க்கையில நம்ம உயிரோட இருக்கணுமா, தன்னுடைய குழந்தைகள் இவ்வளவு ஒரு பாடாப்படுறாங்களே, தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களே, அவர்களுக்கு அந்த தெய்வம் கண்ணை திறந்து பார்க்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்களினுடைய பெற்றோர்களினுடைய மனவேதனை பார்த்தீங்கன்னா யாராலையுமே விவரிக்க முடியாது. அந்த வேதனைகளுக்கு ஒரு சொற்களே கிடையாது. அளவு கடந்த ஒரு மரண வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசி அன்பர்களினுடைய பெற்றோர்களின் அமைப்பாகப்பட்டது இந்த தமிழ் வருடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஒரு நிம்மதியான, இப்போ நம்ம உயிர் போனா கூட ஒரு நிம்மதியாக போகணும் அப்படின்ற அளவிற்கு அந்த ஒரு நிம்மதியான ஒரு மூச்சை விடக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தன்னுடைய குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுதே, தன்னுடைய குழந்தை வேலை இல்லாமல் திண்டாடுதே, தன்னுடைய குழந்தை திருமண பாக்கியம் இல்லாமல் திண்டாடுதே, தன்னுடைய குழந்தை பாக்கியம் இல்லாம வருத்தப்படுறாங்களே, இந்த மாதிரியான அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அந்த பெற்றோர்கள் மனதில் சுமந்து கொண்டு வேதனையோடு வாழ்கின்ற காலம் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போது. 7.5 சனியினுடைய முற்றிலுமான நிவர்த்தியை இந்த மகர ராசி என்பர்கள் இந்த தமிழ் வருடத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் போன்ற விஷயங்கள்ல நிறைய ஒரு ஏமாற்றங்களை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு 3 வருட காதல், 4 வருட காதல், இது எல்லாமே ஒரு நிமிடத்துல ஒரு நாள்ல இவர்களுக்கு எடுத்தறிந்து பிரிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அதனுடைய வலியும் வேதனையும் மிகவும் ஒரு சொல்வதற்கு இயலாத ஒரு நிலைமையில இந்த மகர ராசி என்பர்கள், அதாவது ஒரு நடைப்பிணமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒண்ணு போவாங்க, டெய்லி காலையில எந்திரிச்சு மெஷின் மாதிரி தன்னுடைய வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது செய்யறது இப்படின்ற மாதிரியாக எந்த விதமான செகண்ட் தாட்டுமே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த காதல் போன்ற விஷயங்கள்லாம் மிகவும் ஒரு வருடிக்கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். இதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் வருடம் இருக்க போது. இந்த காலகட்டம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த சொத்துக்கள்னால நமக்கு இந்த சொத்து வந்துரும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில விஷயங்கள்லாம் அந்த சொத்துக்காக சில விஷயங்களை செஞ்சிருப்பீங்க. கடன் வாங்கி பர்சனல் லோன் போட்டு அந்த சொத்துக்காக சில செலவுகளை எல்லாம் செஞ்சிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு இல்லை அப்படின்ற போது அதனுடைய வேதனை மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்திருக்கும். இது எல்லாமே அந்த சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு வழக்குகளும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விவாகரத்து வழக்குகள் எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட மீண்டும் சேருவதற்கு உண்டான ஒரு நேரம். விவாகரத்துனால என்னது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரியறதுக்கு தான் உண்டான ஒரு தருணம். ஆனால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு
இந்த தமிழ் வருடம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம 2 பேரும் ஏன் இப்படி சேர்ந்து இருக்கக்கூடாது, ஏன் நம்ம பிரியணும் அப்படின்ற மாதிரியாக தனக்குத்தானே தன்னைத்தானே உணர்ந்து அதாவது 2 பேரும் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகம் எழுதணும், அடுத்து நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.